ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஜூமில் 4 வருடங்கள் கம்ப்ளீட்டாக முடிந்து 5வது வருடத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இதில் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரியால் தன்னுடைய வாதரோக நிவர்த்திக்காகவும் உலக க்ஷேமத்திற்காகவும் எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியும் அனுபவிச்சுருக்கோம். இதில் 93வது தசகம் குருக்களிடமிருந்து ஆச்சாரியர்களிடமிருந்து கற்க வேண்டியதை வர்ணிக்கும் தசகம். என்ன பண்ணுமா, வண்டு தேனை கிரகித்து கொள்ளும். அந்த வண்டு மாதிரி நான் எல்லாவற்றையும் கிரகித்து கொள்ளவனாக இருக்க வேண்டும். என்ன ஞானம் பாருங்க. ஆனால் அவ்வண்டு போல நான் பணத்தை சம்பாதிக்க ஈடுபட்டால் ஹே நாசா நாசமடைந்திருப்பேன். எதை எடுத்துக்கணும், எனக்கு பணம் வேணும்னு அலைஞ்சு அதை எடுத்துக்கக்கூடாது. வண்டு போல் கிரகிப்பவனாக இருக்கணும். ஆனால் அந்த கிரகிப்புத்தன்மை பணத்தை தேடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாது, ஞானத்தை தேடக்கூடிய இடத்துல இருக்க வேண்டும் அப்படின்னு சாதிக்கிறார். இப்போ ஒன்றுக்கிட்டேருந்து ஒன்றா பஞ்சபூதங்கள் கிட்டேருந்து கத்துண்டார். அடுத்தது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மிருகங்கள் கிட்டேருந்து என்னென்னலாம் கிரகிச்சிக்க முடியும், எப்படியெல்லாம் நம்மை நாம் உயர்த்தி கொள்ள முடியும், அவனிடத்திலே நாம் நெருங்குவதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கிறார். அடுத்தது மாபத்யாசம் தருண்யா கஜ இவ வச்சயா, கஜன யானை, இவ வச்சயா நார்ஜயேயம் தனௌகம் ஹர்தான் ன்யஸ்தம் ஹிம் ஆத்வி ஹர இவ மிருகவன் மாமுகம் கிராமிய கீதைஹி நாத்யாசஜ்ஜேய போஜ்யே ஐஷ இவ படிச்சே பிங்கலாம் அந்நிராசஹ சுப்யாம் வர்த்தவ்ய யோகாத்து குரர இவ விபோ சாமிஷோ அந்யைர் ந ஹன்யைஹி. அதாவது என்ன, வஷயாக கஜக, வஷையான பெண் யானை. இந்த பெண் யானையால் ஆண் யானை ஈர்க்கப்படுகிறது. இது ஒரு பந்தம். நான் முதல்ல சொன்னேன், இந்த காமம்ங்கிற பந்தம் நம்ம ஈர்க்கிறது, அதுலேருந்து நான் தப்பிச்சிருக்கணும் அப்படின்னு. அந்த ஆண் யானை என்ன பண்ணுறது, பெண் யானை அப்படிங்கிற பந்தத்தை ஈர்க்கிற மாதிரி நான் இந்த பந்தம்ங்கிறது என்னது, பணக்குவியல். அந்த குவியலில் நான் சம்பாதிப்பா அந்த ஈடுபாடு அதிகமாக இல்லாதிருக்க வேண்டும். அதுலேயும் திரும்பி பழசே வரார். ஏன்னா தேன் எடுப்பவன் தேனி சேர்த்து வைத்த தேனை போல. ஹி விஹரகா இவ, அதாவது என்ன, மாத்வீகரகா இவ. தேன் எடுப்பவன் என்ன பண்ணுறான், தேனி சேர்த்து வைத்த தேன் தான் எடுக்கிறான். ஒன்று செய்யறது இவன் அபகரிக்கிறான் இல்லையா. ஒருவன் செய்வதை இன்னொரு அபகரிக்கிறான். எனக்கு அந்த மாதிரி அபகரிக்கும் தன்மை இருக்கக்கூடாது. அந்த தேன் எடுக்கிறதுனால தான் பல வியாதிகள் குணமாறுது, அதெல்லாம் சகஜம், அதெல்லாம் சொல்லலாம். அதனால தான் நம்மளுக்கு கிடைக்கிறது அது இது. இருந்தாலும் இவன் சேகரிக்கவில்லை இல்லையா, வேறொன்று சேகரித்தது, வேறொன்னுடைய பொருளுக்கு நான் ஆசைப்படக்கூடாது. அவ்வளோதான் சிம்பிளாக. அடுத்தது மான் போல ஆபாசமான பாட்டுக்களால் மயங்காதிருப்பேனாக. மான் பார்த்தேன்னா ஓடிண்டே இருக்கும். இந்த வண்டு ரீங்காரமிட்டு பக்கத்தில் போன விடும், அப்படியே நின்றுடும். ரொம்ப நாள் நீங்கள் இந்த டிவியில் கூட பார்த்துக்கலாம். இந்த டிவிலெலாம் காட்டுறா இல்லையா, அதிலெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து புலி பார்த்துட்டே இருக்கும். இது அதை பார்க்கும். இருந்தாலுமே அந்த புத்தி என்ன ஆகும், பக்கத்தில் வண்டுகள் ரீங்காரம் விடுவது, சப்திக்கிறது, குயில் கூவுறது, இது அப்படியே பேசாமல் நின்றுருக்கும் மான். அந்த சப்தனை அந்த இதில் நான் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறார். அதாவது அகெயின் இஸ் கமிங் எதுக்குன்னா டீவியேஷன் இருக்கக்கூட. என்ன சிந்தனை எனக்கு இருக்கோ அதில் மட்டுமே ஈடுபாடு இருக்கணும். சிந்தனை சிதறல் எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்றார். அடுத்தது சொல்கிறார், தூண்டில்ல மீன் நான் பார்த்துட்டே இருக்கேன். இவன் எதையோ ஒரு புருவை போடுறான், ஒரு தூண்டில் போடுறான், பெரிய மீனாக மாட்டுறது. அது எதனால் மாட்டுறது, இந்த சின்ன புழு கிடைக்கிறதுன்னு தானே வருது. அந்த புழுவுக்கு ஆசைப்பட்டு தானே வருது இல்லையா. அந்த மாதிரி ஆகாரத்தில் எனக்கு ஆசை இருக்கக்கூடாது. எதுக்கு சாப்பிட்றோம், இந்த உடல் வளர்ப்பதற்காக சாப்பிட்றோம், அவ்வளோதான் லிமிட்டு. இதில் இச்சை இருக்கக்கூடாது அப்படின்னு பெரியவா சாதிப்பான் நம்முடைய பூர்வபுருஷா. அந்த மாதிரி ஒரு ஆகாரத்தில் இச்சையோடு இருக்கக்கூடாது.
அந்த இச்சை என்னாகும், பிங்களை என்ற வேசியைப் போல ஆசையற்றவனாக தூங்குவேனாக அப்படிங்கிறார். வேசி அப்படின்னா ஆசை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா அவளுக்கு என்ன ஆசை? இதே அகைன் ஆகாரத்திற்கு, உடல் பசி, உயிர் பசி, உடலை வளர்க்கணும், பணம் சம்பாதிக்கணும், அந்த ஆசை எனக்கு இருக்கக்கூடாது, ஆசையற்றவனாக இருக்க வேண்டும். ஹே பிரபுவே, என்ன சொல்றார் விப்ரோ சாமிஷா, ஹே பிரபுவே, இந்த மார்பினத்தோட கூடிய இந்த இது இருக்கு இல்லையா, குர்ரம் என்ற பறவை போல் என்னால் காப்பாற்றப்பட வேண்டிய பொருள்களின் சேர்க்கையால் துன்புறுத்தப்படாது இருக்கணும் அப்படின்னு சொல்றார். ஒரு பறவை இருக்கு, குர்ரம் அப்படின்னு ஒரு பறவை, குரரஹா அப்படின்னு ஒரு பறவை இருக்கு. அதனால அந்த பறவை, இந்த பறவைகள் அப்படின்னாலே என்ன பண்ணுமா, இந்த மாமிசத்தை தேடி தேடி சாப்பிடும். அது புழுவையோ அதையோ எதையோ சாப்பிடும். அந்த மாதிரி ஒரு துன்புறுத்தப்படாமல் இருக்க வேண்டும். அது எப்படி மீன் போய் வேற ஒரு புழுவை சாப்பிட்றதுக்கான போச்சு, அந்த மாதிரி வேற ஒன்றுக்கு ஆசைப்பட்டு நான் துன்பப்பட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நான் கற்றுக்கிறேன். ஒன்னொன்னையும் பார்த்து 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 நான் தெரிஞ்சுக்கிறேன் சுவாமி. இதெல்லாமே என்னுடைய குருக்கள், என்னுடைய ஆசிரியர்கள் அப்படின்னு சாதிக்கிறார். அடுத்த ஸ்லோகம், வர்த்தேய ஜக்யமான சுகமதி சிசுவன் நிஸ்ஸகாய ஷரேயம் கன்யாயா ஏகசேஷா வலய இவ விபோ வர்ஜிதான் யோ அந்ய கோஷா ஸ்வச்சித்தோ நாவ புத்தியை பரமிஷுக்ரிதிவ க்ஷ்மாபிருதாயான கோஷம் கேஹேஷ்வன்ய பிரணீதேஷ்வ ஹரி வ நிஷான் நிவாசான் உந்திரோர் மந்திரேஷு. எது அதி சிசுபவ, அதாவது குழந்தை போல. குழந்தை எப்படி இருக்கும்? அபிமானத்தை விட்டவனாக சமமாக இருப்பேனாக அப்படிங்கிற. குழந்தைக்கு பார்த்தேன்னா எந்த டீவியேஷனுமே இருக்காது, யாராவது கூட்டா போயிடும். அதுக்கு ஒரு ரொம்ப அபிமானம், தாயிடத்தை தவிர வேறு இடத்துல அதற்கு பெரிய அபிமானம் இருக்கா. அந்த மாதிரி அபிமானம், ஒரு எல்லாரிடத்தையும் சமமாக பாவிக்கக்கூடிய குழந்தை மனசு சார் அவனுக்கு அப்படின்னு இல்லையா. ரொம்ப விகல்பமாக இருக்கிற மனசை பார்த்து சொல்ல குழந்தை மனசு சார் அவனுக்கு. அந்த மாதிரி இருக்கணும். ஹே பிரபுவே விபோ கன்யாயா, அதாவது பாக்கியான வளையலை போல் சகாயமற்றவனாக இருக்க வேண்டும். அதாவது கன்னிகையின் ஒன்று மட்டும் பாக்கியான வளையலை போல். இப்போது கன்னிகை பார்த்தேன்னா கையில் வளையல் அடுக்கடுக்காக போட்டுருப்பாள். இந்த அடுக்கடுக்காக வளையல் போட்டுருக்காலே, இந்த வளையல் அப்படி இப்படி நடக்கச்சே கையை ஆட்டச்சே சப்திக்கும். கரெக்டு தான். ஆனால் ஒரே ஒரு வளையல் இருந்தால் சப்தம் வருமோ, சப்திக்குமோ இல்லையா? கூட சகாயம் இல்லை அப்படின்னா, கூட அதனுடைய துணை இல்லை அந்த வளையல் அப்படின்னா சப்தம் வராதே. அந்த ஒன்று மட்டும் பாக்கியான வளையல் போல் சகாயமற்றவனாக நான் எப்பயும் சப்திக்கக்கூடாது என்று இல்லையா, சப்திக்காமல் இருக்கணும், கலகலன்னு இருக்கக்கூடாது. அதாவது ஒரு அட்ராக்ஷன், என்னை பார்த்தோன்னே மற்றவர்களுக்கு அட்ராக்ஷன் வரக்கூடாது. ஏன் அட்ராக்ஷன் வந்தால் என்னுடைய ஃபோக்கஸ் போயிடும், பகவானுடைய சிந்தனை வராது. அவ்வளோதான் கடைசியில் வர. அடுத்து சொல்றார் பாருங்க, ஒன்றுக்கொன்று வீண் விவாதத்தை விட்டவனாக நான் சஞ்சரிக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? வீண் விவாதம் பண்ணக்கூடாது. யாராவது ஒருத்தர் 8, 6, 14 போல 15 சொல்கிறாளா, சரி போ, அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், நமக்கு தெரியல அப்படின்னு விட்டுறணும் மொழிய. அது எப்படி? நீ எப்படி 14 வரும் சொல்லு பார்க்கலாம், இதை நீ எப்படி செஞ்ச, அதை எப்படி செஞ்ச, எதுக்கு விவாதம் இல்லையா? அப்படி தானே சொல்லுவா பெரியவா, சொல்லுவா இல்லையா அனுபவம். பெரியவா புருஷார்கள்லாம் தெரியாதவனுக்கு சொல்லியும் புரியாதுடா, தெரிஞ்சவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்வா. அந்த மாதிரி வீண் விவாதம் விட்டவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறார். அடுத்தது, பானத்தை உண்டு பண்ணக்கூடிய கருவான் அரசன் வரும்போது உண்டாகும் சப்தத்தை அறியாதது போல் தங்களிடத்தை மனதை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறார். ஒரு ராஜா வரான்னா எப்படி இருக்கும் சப்தம் இல்லையா? ரத்த கஜ துரக பதாதின்னு சொல்லுவார். சாதாரணமாகவே ஒரு ராஜா தனியாக வருவானோ, மந்திரி பிரதானிகளோட தான் வருவான். எப்பயும் சப்தம் முன்னாடி வந்துட்டே இருக்கும் இல்லையா? அரசன் வரும்போதெல்லாம் ஒரு பானப்பிரயோகம் அப்படின்னுவா. ஒரு முன்னாடி வரக்கூடியது ராஜாவரான்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடியதாக அந்த இது இருக்கக்கூடாது. அதாவது அது டீவியேட் ஆகிடும். இதெல்லாம் நான் பார்த்து கற்றுக்கிறேன், ஒவ்வொன்றுக்கிட்டேருந்து கற்றுக்கிறேன். என்னுடைய மனது அலையக்கூடாது
அப்படின்னு சொல்கிறார், சாதிக்கிறார். மற்ற எதையும் அறியாது இருக்கணும் சுவாமி, ஏகாந்தமாக தங்களிடம் மட்டும்தான் மனசு இருக்கணும், வேறு எங்கேயும் என்னுடைய மனசு போகக்கூடாது அப்படின்றார். அடுத்தது, எலியினுடைய வலையில் பாம்பு வசிக்கிறதான். பாம்புக்கு சொந்தமாக இடம் கிடையாது, அது எங்கே எலியினுடைய வலையில் வசிக்கும். அப்படி இல்லைன்னா இன்னொன்று இருக்கும் இல்லையா, நம்ம வால்மீகம் புற்று இல்லையா, அதில் தானே பாம்பு புற்றுன்னு தான் சொல்கிறோம். அது ஆக்சுவலாக பாம்பு புத்தே கிடையாது. எதனுடைய புத்தது தெரியும் நமக்கு, எலி வலை அல்லது அதை உண்டாக்கிறது, அதில் பாம்பு போய் இருந்துக்கிற மாதிரி எலியின் வலையில் பாம்பு வசிப்பது போல் பிறரால் உண்டு பண்ணப்பட்ட வீடுகளில் நான் வசிப்பேனாக அப்படிங்கிறார். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு ஆச்சாரிய சம்பந்தம் வேணும், எனக்கு ஒன்றும் இல்லை, மற்றவா சொல்லி கொடுத்ததை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது, இந்த உலகம் யாரால் சிருஷ்டிக்கப்பட்டது, எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது? தொய்யேவ தொகிருதம் தொத்கிருதம் துவம் க்ஷபயசி ஜகதி தியூர்ண நாபாத் பிரதீயாம் त्वच्चिन्ता त्वत्स्वरूपं कुरुत इति दृढं शिक्षये बेशकारात् विट्भस्मात्मा च देहः भवति कुरुवरो यो विवेकं विरक्तिं तद्दे संचित यमनो संचित यमनो न मम तु बहुरुचा पीडितो अयं विशेषात्. அதாவது त्वत्कृतात्, அதாவது தங்களிடம் பீடிக்கப்பட்ட தங்கள் சிருஷ்டிகளால் உண்டாக்கப்பட்ட இந்த உலகத்திலே தங்களிடத்திலேயே இந்த மனது லயித்திருக்க வேண்டும் என்பதை சிலந்தி பூச்சியிடமிருந்து நான் அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். சிலந்தி பூச்சினா என்ன சுவாமி தெரியும்? சிலந்தி என்ன பண்ணும், வலையை கட்டிடும். வலையை கட்டிட்டு அந்த வலையிலேருந்து ஏதாவது வந்து உள்ளே விழுந்ததுன்னா சாப்பிடும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த வலையை எதிர் வழி வாய் வழியாகத்தான் வலையை அந்த ஒரு தன்னுடைய உமிழ்நீரால்தான் அந்த இடத்தை உண்டாக்கி வலையை கட்டும். கடைசியில் அத்தனை வலையும் தானே சாப்பிட்ரும். அந்த உமிழ்நீர் அப்படியே இழுத்துக்கும், ஷ்ரிங்க் பண்ணிடும். அந்த மாதிரி தங்களுடைய சிருஷ்டி எப்படி இருக்கா, இந்த உலகத்தை எல்லாம் உண்டாக்கி கடைசியில் அத்தனையுமே தங்களுடைய வயிற்றுக்குள்ளே போயிடும். தாங்கள் தான் உண்டாக்கினீர், அத்தனையும் தாங்கள் சிருஷ்டித்தது. இது எப்படி நான் புரிஞ்சுட்டேன்னா அந்த சிலந்தி பூச்சியை பார்த்து கற்றுண்டேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது குளவி. இந்த குளவி என்ற வண்டிடமிருந்து திடமாக கற்பேன் அப்படிங்கிற தங்களுடைய சொரூபம் தியானம். இந்த வண்டுக்கு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் டீவியேஷனே இருக்காது, நேர பூவுக்கு போகணும், ஒயின்னு சப்தித்து கொண்டே செல்ல வேண்டும். அந்த எந்த இடத்திலே வண்டு பூவை தேன் இருக்கிறதோ அந்த தேனை நுகர வேண்டும், நேரம் வந்து சேமிக்க வேண்டும். அந்த மாதிரியான எண்ணம், அந்த திடமான சிந்தனை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றார். இந்த உடல் எப்படி மாறிடுறது? வெளியேற்றுவது, சிறுநீர் மலமாக கழித்து அல்லது சாம்பலாகும் தன்மை, இந்த ரெண்டு தான் இந்த உடல் செய்கிறது. மலத்தை வெளியேற்றுகிறது, சாம்பலாகிறது. கடைசியில் இந்த ரெண்டுமே ஆகும் தன்மையில் இந்த சரீரம் எனக்கு குரு இது கற்றுக் கொடுத்துருக்கு. நல்ல சக்தியை உள்ளே வாங்கி கொள்ள வேண்டும், கடைசியில் ஒன்றுமில்லாததை விட்டுவிட வேண்டும். இந்த சரீரம் எனக்கு ஒரு பெரிய குருவாக இருக்கு. இது அத்தனையும் நான் சிந்தித்து கொண்டேன், குருவாக எனக்கு ஆச்சாரியனாக எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டேன். கடைசியில் நான் உள்ள பார்க்குற போது இந்த சரீரமும் அப்படித்தானே இருக்கு. அதனால் இந்த சரீரத்தினுள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், ஆலோசிக்கணும், சிந்தனை பண்ணணும். விவேகத்தையும் விரக்தியையும் இந்த சரீரம் ரெண்டையுமே உண்டு பண்ணுகிறது. இதே சரீரம்தான் விவேகத்தையும் உண்டு பண்ணுறது, விரக்தியும் உண்டு பண்ணுறது. அட போங்கப்பா, என்ன பண்ணி என்ன போப்பா, என்னமோ எவ்வளோ நாள் 70 வருஷம் வாழ்ந்திருக்கோம், 60 வருஷம் வாழ்ந்திருக்கோம், என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு விரக்தி வருது. அதே சமயத்தில் நோ 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 இவ்வளோ நாம் எப்படி வாழ்ந்தோம், பகவானுடைய சிந்தனை, அவன் கொடுத்த எண்ணம், உன்னுடைய உடல் வலிமை, கத்துண்டது, ஞானம், இதையெல்லாம் சேர்த்து வச்சு நாம் வளர்ந்தோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறது. ஒரு பக்கம் விவேகம், ஒரு பக்கம் விரக்தி. இது ரெண்டையுமே இந்த தேகம்தான் உண்டு பண்ணுகிறது. இந்த தேகமும் அது மட்டுமல்ல, இந்த தேகம் பல வியாதிகளால் பீடிக்கப்படுகிறது. இந்த விசேஷமாக விவேகத்தையும் வைராகியத்தையும் உண்டு பண்ணுகிறது. அதில் நான் எடுத்தது என்ன, வியாதிகளை ஒதுக்கி இந்த இடத்துல விரக்தியை ஒதுக்கி
நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஒரு வைராகியம் எடுத்துக்கிறேன். நிச்சயமாக நாம் ஒரு கதா காலக்ஷேபம் கேட்கணும், உபன்யாசம் கேட்கணும்னா நிச்சயமாக 7 மணிக்கு இருக்கணும்னா 7 மணிக்கு இருக்கணும். அந்த வைராகியம் எனக்கு வேணும். அந்த வைராகியம் விவேகம் ஏன்னா அது எனக்கு கொடுக்கிறது. அந்த விவேகத்தையும் வைராகத்தையும் உண்டு பண்ணக்கூடியதும் இதே உடல் தான். எந்த உடல் விரக்தியை கொடுக்கிறதோ, வியாதியை கொடுக்கிறதோ அதே உடல் தான் எனக்கு வைராகியத்தையும் விவேகத்தையும் கொடுக்கிறது. அதை நான் இந்த உடலிலிருந்து எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சாதிக்கிறார். அடுத்தது ஹி மே தேக மோகம். இது தேகத்தில் இருக்கக்கூடிய மோகம். யஜ பவன புராதீச அத் பிரேம ஹேதோரு கேக வித்தே கலத் ஆதீஷு விவசிதா தொத்பதம் விஸ்மரந்தி சோ அயம் வக்னேஷு நோவா பிரமிக பரதः சாம்பிரதஞ்சன் சாட்சிகர்ண त्वज्जिह्वाध्या विकर्ष अन्ध्यमवचत् इतः क अपि कोपि न त्वत्पदाब्जे. அதாவது பவனபுராதிஷ, ஹே குருவாயூரப்பா, ஆச்சரியம் ஆச்சரியம். இந்த உலகத்தில் எல்லாமே ஆச்சரியம். என்ன, இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியது மோகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம், கவர்தல். அந்த ஆச்சரியத்தில் என் போக்கடிப்பீராக. துவஜ என்னை, தியஜ என்னை அதிலிருந்து விடுவிப்பீராக, போக்கடிப்பீராக. அந்த மோகத்தை எனக்கு பாரதியாருடைய பாடல் நம்ம கேட்டிருப்போம். இந்த பாடல் அந்த ஒரு அருமையான படத்தில், சிவகுமார் நடித்த படத்தில் கூட அது வரும். மோகத்திலிருந்து என்னை விடுவிப்பீராக அப்படின்னு பாரதியார் பாடல். ஒரு ஆந்திரா கடலோரத்தில் அந்த இடத்துல இருந்து பாடக்கூடியது. அந்த மாதிரி என்னை இந்த மோகத்திலிருந்து விடுவிப்பீராக. அடுத்தது, எந்த சரீரத்தில் இருக்கும் பிரேமை காரணமாக, இந்த சரீரத்து மேல் இருக்கிற பிரேமை தான் சுவாமி, வேற ஒன்றுமே இல்லை. இந்த சரீரத்திலே பிரேமையை வைக்காதே அப்படின்னு சொன்னாலும் உடனே இவா இன்னொன்று என்ன சொல்லுவா, சுவர் இருந்தால் தானே சுவாமி சித்திரம் எழுத முடியும் சொல்லுவாளா இல்லையா? சரீரம் இருக்கணும் இல்லை, சரீரத்தை காப்பாற்றணும் இல்லை. சரீரத்தை காப்பாற்றணும்னா வீடு வேணும், சரீரத்தை காப்பாற்றுறதுக்கு பணம் வேணும். சரி, இந்த ஒரு கதை ஒன்று சொல்லுவா இல்லையா, ஒரு முனிவர் இருந்தாராம். அந்த முனிவர் எல்லாத்தையும் பற்றற்ற முனிவர் தான். என்ன பண்ணினார், அந்த முனிவருக்கு ஒன்னே ஒன்று பாவம், ஒரு பூனைக்குட்டி, ஆஞ்சநேயர் லங்கையில் போச்சு எடுத்த ஒரு மாதிரி ஒரு சின்ன பூனைக்குட்டி. அந்த பூனைக்குட்டியை பார்த்தார். அந்த பூனைக்குட்டிக்கு பசி தாங்காத குளிரில் படுத்துன்னு இருக்கேன்னு யோசனை பண்ணார். அவ்வளோதான், அவருடைய ஜன்மா அதிலேயே ஆரம்பமாயிடுத்து, கர்மாவும் ஆரம்பமாயிடுத்து. ஒரு பூனைக்குட்டிக்காக பால் வாங்கிட்டு வந்தார். அந்த பூனைக்குட்டியை காப்பாற்றணும் அப்படின்னு அதற்காக சருகளால் வேயப்பட்ட வீடு வாங்கணும்னு பார்த்தார். அந்த பூனைக்குட்டிக்காக பால் வாங்கிறதுக்கு மாடு வளர்த்தார். இந்த காட்டில் மாடை காப்பாற்றணுமேனு நாய் வளர்த்தார். இதையெல்லாம் பார்த்துக்கிறதுக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டார். அப்படியே குழந்தை பார்த்துட்டார். கடைசியில் ஒரு சம்சாரியா பூர்வமாக ஒரு சம்சாரியா ஆகிட்டார். அதனால் இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய பிரேமை என்ன பண்ணுறது, வீடு, பணம், பத்தினி, இப்படி பரவசமாக்குறது என்ன. கடைசியில் எதை மறந்துட்டேன் தெரியுமா சுவாமி, தங்களுடைய திருவடியை மறந்துட்டேன். இவரே சாதிக்கிறார் பாருங்க. தொத் பதம் விஸ்மரந்தி. கடைசியில் தங்களுடைய திருவடியை மறந்துட்டேன் பார்த்தீங்களா. எல்லாத்தையும் பண்ணணும்னு கடைசியில் இந்த மோகம்ன்ற என்ன ஆட்கொண்டு அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய பிரேமையானது வீடு வாங்கணும், பணம் வாங்கணும், சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், புருஷர்கள் ஸ்திரீகள் வேணும், குழந்தைகள் வேணும், அவளை படிக்க வைக்க, இப்படியாக இருந்து கடைசியில் தங்களுடைய திருவடியை மறந்து விட்டேனே அப்படிங்கிறார். இந்த சரீரமானது இவ்வுலகத்திலே இறந்த பிறகு எதுக்கு போகிறதுனே தெரியல. இந்த சில நார்த் இந்தியாவில் சில பேர் என்ன செய்வா, சரீரம் இறந்துடுதுன்னா தூக்கி போட்டுருவா, கழுகுகளுக்கு இரையாக்கிடுவா. அது கழுகுகள் சாப்பிட்றதோ இல்லை ஓநாய்கள் சாப்பிட்றதோ தெரியாது, மிருகங்களுக்கு போட்டுருவா, பட்சிகளுக்கு போட்டுருவா. அந்த மாதிரி இந்த சரீரம் பட்சிகளுக்கும் மிருகங்களுக்கும் இடையாறதா இல்லை அக்னிக்கு இரையாறதா தெரியல சுவாமி எனக்கு. அது ஏன்னா நான் போயிட்டேன், அதுக்கப்புறம் எதுக்கானா என்ன, எனக்கு என்ன இருக்குது, அப்படிப்பட்ட சரீரம்தான் இருக்குது. உயிருடன் இருக்கும் பொழுதும் தன்வசமற்ற இந்த சரீரத்தை நான் எப்படி பண்ணுறேன், கண், காது, தோல், நாக்கு அங்குமிங்கும் இழுக்கிறது. கண்ணு பார்க்கறது சும்மா இருக்கிறது இல்லை, எவ்வளோதான் கண்ணை மூடி தியானம் பண்ணாலும் பண்ணுறதில்லை, மனசு எங்கேயோ அலையிறது, கண்ணு அலையிறது.
காது ஏதோ சப்தத்தை கேட்கறது, நாக்கு மூக்கு ஸ்மெல் பண்ணுறது இல்லையா, இதெல்லாம் நம்மை தோல் ஸ்பரிசம், இதையெல்லாம் அங்கும் இங்கும் இழுக்கின்றன. ஒன்றாவது தங்கள் பாதார விந்தம் நோக்கி வரலையே சுவாமி. இவர் நேர குருவாயூரப்பனுடைய கடாட்சம் இருக்குது, குருவாயூரப்பரை நேர பார்த்து அந்த சந்நிதியிலேயே உட்கார்ந்து இதை சொல்கிறார். 92 தசகங்கள் முடித்து 93வது தசகத்தில் அதை சொல்கிறார். குருவாயூரப்பா, உன்னுடைய இவ்வளோ பண்ணியும் உன்னுடைய பாதார விந்தம் எனக்கு அந்த ஞானம் அந்த பக்தி எனக்கு இன்னும் வரலையே, தங்களுடைய பாதார விந்தத்தை நோக்கி என்னை இழுக்கலையே, அது என்ன கிருஷ்ணா இது, இது என்னுடைய பாக்கியமா என்னன்னு தெரியலையே கிருஷ்ணா அப்படின்னு சாதிக்கிறார் பாருங்க. அடுத்தது துர்வாரோ தேகமோகோ யதி புரணபுரா புனர் அதுனா தர்ஹி நிஷேஷ கோரான் திஷேஷ ரேகான் ஹிருத்வா பக்திம் திருஷ்டாம் குரு தவ பதபங்கே ருக பங்கஜாக்ஷா நூனம் நானாபவாந்தே சமதமிகமிமம் முக்திதம் விப்ரதேகம் க்ஷுத்ரே ஹா ஹந்தமாம் ஆபிக்ஷிப விஷயரசே பாஹிமாம் மாருதேஷ. அதாவது கிருஷ்ணா எப்படிப்பட்ட ஹே பங்கஜாக்ஷ, ஹே தாமரை கண்ணா, பங்கஜ லோனனே, பங்கஜாட்சனே, சரீரத்தில் இருக்கும் மோகமானது ரொம்ப அப்படியே தடுக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் எதை தடுக்கிறது? தங்களிடம் ஏற்படக்கூடிய ஈடுபாடு, தங்களுடைய பாதாரவந்தத்திலே ஈடுபடக்கூடிய ஈடுபாடை தடுக்கிறது. அது மட்டும் தடுக்க முடியாமல் பலிச்சுறுத்துன்னு வச்சுக்கோ. கிருஷ்ணன் சொல்றார், இந்த ஜன்மத்தில் அது மட்டும், இந்த மனம் மட்டும், இந்த உடல் மட்டும் ஆசைகளை எல்லாம் விடுத்து தங்களிடத்தில் அந்த ஈடுபாடு இருக்கு இல்லையா, அதை மட்டும் தவிர்த்து, அது தவிர்க்கக்கூடியது எனக்கு பலிக்குமே ஆனால் அப்பா சமஸ்த ரோகங்களும் போயிடும். உன்னுடைய பாதாரவந்தத்திலே திடமான பக்தி உண்டாகும். அநேக ஜன்மங்களில் முடிவில் நான் உன்னை அடைவேன். கடைசியில் இந்த மோட்சத்தை கொடுப்பதும் நீதான். இந்த பிரமாண சரீரத்தை துச்சமான விஷயத்தில் கஷ்டம், தள்ள வேண்டாம் குருவாயூரப்பா என்னை காப்பாற்று. இவ்வளோ எனக்கு தெரியறது, இருந்தாலும் குருவாயூரப்பா இந்த திடமான பக்தியை நீ கொடு. உன்னுடைய பாதாரவிந்தத்திலேயே எப்பயும் 1000 ஸ்லோகங்களே நிகமாந்த மகாதேசிகன் மாதிரி என்றைக்குமே உன்னுடைய பாதாரவிந்தத்தில் எனக்கு ஈடுபாடு இருக்கணும். இந்த சரீரம் இன்னும் எனக்கு தெரியல, இந்த ஜென்மாக்கு அடுத்து ஜென்மா வருமானு இருக்கலாம், இல்லாமல் போகலாம். இருந்தாலுமே அதற்கு கடைசியில் நீ தான் மோட்சத்தை கொடுக்கணும். இந்த கஷ்டமெல்லாம் வேண்டாம்ப்பா, எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். இந்த கஷ்டமில்லாத்தையும் நினைத்து உன்னிடம் இருந்த ஈடுபாடு என்னை குறைத்து விடுமோ, அது குறைத்து விடக்கூடாது. தங்களிடம் என்னை ஈடுபட்டு தங்களுடைய பாதாரவிந்தங்களை சரணடையும்படி என்னை காப்பாற்றுவீராக. மாம் பாகி மாருதேஷ மாம் பாகி அப்படின்னு பிரார்த்திக்கிறார். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம.